ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைன் பூஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. டேட் 26/7/2024. அதாவது இன்னைக்கு தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது எதுக்கான எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட். அதாவது எக்ஸாம் எழுதுனா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து லெட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும். உங்களுக்கு எந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண தேவை கிடையாது. இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 26/7/2024. அதாவது இன்றைக்கி தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது August 24/8/11:59. அதாவது அடுத்த நாள் வரத்துக்கு முன்னாடியே 1 நிமிட் முன்னாடி வரைக்குமே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். விண்டோ பீரியட் வந்து கரெக்ஷன் நமக்கு பண்ணுறாங்க வந்து 28/8/2024 to 30/8/2024. அதாவது ஒரு 2 to 3 டேஸ் வந்து விண்டோ கரெக்ஷன் நமக்கு நடக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 இதுவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்பயும் போல் வந்து பேப்பர் 1ல் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு நமக்கு நடக்கும். 26/10/2024 வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன் நமக்கு 26/7/2024 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 26/10/2024, அதாவது அக்டோபர் மாதம் நமக்கு 26 அதே டேட்டில் நமக்கு எக்ஸாமுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்கார்டிங் டு தட் சப்ஜெக்ட். இப்போ ஒரு சிலங்க பேர் வந்து அவங்களோட டிகிரி வந்து மெயினாக வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. இதை வந்து சில பேர் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருந்துருப்பாங்க, சில பேர் இங்கிலீஷ் படிச்சிருந்துருப்பாங்க, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்துருப்பாங்க, சில பேர் வந்து உங்களுக்கு பிசிஏ படிச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி படித்தவங்களுக்குலாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிலிட்டி. கண்டிப்பாக அவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், சான்ஸ்கிரிட் கூட இருக்குது. சான்ஸ்கிரிட் படித்தவங்களுக்கு கூட வந்து நமக்கு வேலை இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க. அதாவது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த 5 இயர்ஸில் டிஎன்பிசி வெளியிடக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலும் நம்ம அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் இருக்குது. ஒரு போஸ்ட் வழியாக ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலில் வந்து நமக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரில் சென்னை மெட்ரோபாலிட்டன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஒரு வேகன்சி. இந்த மாதிரி ஸ்டேட் வாரியாக ஒரு போஸ்ட் வாரியாக நமக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. டோட்டலாக நமக்கு 654 வேகன்சிஸ் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வேலை இல்லாதவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன ஏஜ் மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் வந்து இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து 32 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேலே இருக்க வயசு வந்து உங்களுக்கு கிடைக்காது. மினிமம் எல்லா ஏஜும் வந்து 18 மேலே இருந்தாலே நம்ம எலிஜிபிலிட்டி தான். கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஒரு சில எக்ஸாமுக்கெல்லாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் எந்த ஏஜ் லிமிட்டும் நமக்கு தேவை கிடையாது. பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரில் முடிச்சிருந்துருக்கணும். அதேமாதிரி ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட் வந்து டவுன் பிளானிங், அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு இந்த டிகிரி முடிச்சிருந்தா இது எலிஜிபிலிட்டி அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் இங்கே போஸ்டிங் வந்து நிறைய இருக்குது. மற்ற போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அந்த டிகிரி படித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டோர் கீப்பர் கூட ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்துருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். அதாவது பேப்பர் 1 வந்து எஸ்எஸ்சி தான் நடக்கும். அதாவது 10th பேஸ் எக்ஸாம் தான் சொல்லுவாங்க. வெறும் 100 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்புறம் பார்ட் பி பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு,
அதுவும் 75-25. அதே நம்ம குரூப் 4 பேட்டர்ன் மாதிரி இருக்க பாருங்கள். தமிழ் வந்து 100 மார்க் கேட்பாங்க நமக்கு. பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு 75 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்பாங்க. இது வெறும் 10th பேஸ் தான். ஆப்டிடியூடு அதே மாதிரி தான் 25 வரைக்கும் கேட்பாங்க. எஸ்எஸ்சி எஸ்எஸ்எல்சின்றது நல்லா 10th பேஸ்டு தான். டிகிரின்றப்போ வந்து நம்ம கொஞ்சம் 11th 12th படிக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், டிகிரி ஒரு பிஜி டிகிரி. 200 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் இது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்று OMR, இன்னொன்று வந்து CPT எக்ஸாம்ஸ். டோட்டலாக 450 மார்க்குக்கு நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் இது. இப்போ டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட், அதாவது டிரான்ஸ்லேட்டர்னால் வந்து டிரான்ஸ்லேட்டராக இருக்கக்கூடியவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 லாங்குவேஜ் ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னொரு லாங்குவேஜ் அவங்களால டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க தான் வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவோம். இப்போ அவங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது நமக்கு. பேப்பர் 2 வந்து இங்கே டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நடத்துகிறாங்க. அதே 450 மார்க்ஸ் தான், பட் அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து இருக்குது. இது ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. இது 1 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க பாருங்கள். இதில் இருக்கிறத நீங்கள் நம்பர் நோட் பண்ணி அந்த கோடை நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும்.